ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் ஆர்த்தி, உனக்கு கண்ணே தெரியாதா? அது சத்தியமா நான் பார்க்கல. என்ன பார்க்கலன்ற? பின்னாடி வண்டி வரது கூட தெரியாம கதவு திறக்கற ஸ்டூபிட். ஏய் ஸ்ருதி, ஏன் இப்படி பேசுற? அப்படின்னா நீயும் ஸ்டூபிட் தான். கார் நின்னதும் நான் மெதுவா தான் கதவு திறந்தேன். நீ தான் பார்த்து வந்திருக்கணும். விடுமா, அவங்க நம்ம சம்பந்தியோட பொண்ணு. மாமா இருக்கட்டும். பாருங்க என் Dress எல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு. You are an idiot. ஆர்த்தி, ஸ்ருதி, என்ன இது? ஆளாளுக்கு இப்படி திட்டிக்கிறீங்க? சின்ன குழந்தைங்களா நீங்க? விடுங்களேன். தெரியாம பண்ணிருந்தா நானே மன்னிப்பு கேட்பேன் மாமா. தெரிஞ்சே பண்ண எப்படி மாமா விட முடியும்? அம்மா, நான் பார்த்தம்மா, ரெண்டு பேருமே தெரியாம தான் தப்பு பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் இந்த பிரச்சனையை விடுங்களேன். விழுந்தது நான் தானே. நீங்க உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. வாங்க சம்பந்தி. சம்பந்திமா, இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்களேன். ஸ்ருதி, யார்கிட்ட என்ன பேசுற? மரியாதை கொடு. அப்போ எங்க மரியாதை போனா பரவாயில்லையா நீ உங்களுக்கு? ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. சேது, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் சமாதானப்படுத்துப்பா. அவகிட்ட யார் பேசுவா? ஏங்க, உங்க பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. பெரிய அடியெல்லாம் இல்ல, பிரச்சனைய விடு. இங்க பாருங்க, நான் சமாதானம் ஆக மாட்டேன். சுபத்ரா. சரி சுபத்ரா, இப்போ நீயும் ஸ்ருதியும் சமாதானம் ஆகணும், அவ்வளவுதானே? ஆர்த்தி, அவ விழுந்திருக்கா, அதுக்கு காரணம் நீ. இவகிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, என்னம்மா சொல்ற? மன்னிப்பு கேளு ஆர்த்தி. கேளுமா, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். சாரி ஸ்ருதி, தெரியாம நடந்துருச்சு. சாரி கேட்டா நீ செஞ்ச தப்பெல்லாம் சரின்னு ஆயிடுமா? ஏங்க, என் பொண்ணு கீழே விழுந்திருக்கா, உள்காயம் பட்டிருக்கான்னு தெரியல. நீங்க சமாதானப்படுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? சுபத்ரா, விடு. போனா போட்டுன்னு விடாம பேசிக்கிட்டே இருக்க. என்னத்த நீங்க நீங்க கேட்டீங்கன்னு தானே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த. பாருங்க, அது கூட கொட்டிருச்சு. பாருங்க நீ. சரி, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானே, வேற வாங்கிக்கலாம். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? நீங்க அவ அக்கா தானே, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் அவளுக்கு அக்காவா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. அவ எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட சாரி கேட்டுட்டா. நீயும் பதிலுக்கு சாரி கேக்குறது தான் மரியாதை. எனக்கு மரியாதையை நீங்க கத்து தரீங்களா? நான்லாம் சாரி கேட்க முடியாது. ஏ ஸ்ருதி, என்ன ஓவரா சீன் காட்டுற? சாரி கேட்டு பிரச்சனையை முடி. தேவி எவ்வளவு நேரம் வெயில்ல நிப்பா? அவளுக்கு மயக்க ஏதாவது வந்துருச்சுன்னா? ஏங்க, பாருமா அப்பாவ. ஏங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? ஸ்ருதி, இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. வேணும்னா இத வேணா செய்யறேன். கைய விடுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. பண்ணி பாருங்க நீ இப்ப பண்ற ரவுடித்தனத்தை. ஸ்ருதி, நீ பண்ணது தப்பு தானே. ஆர்த்தி மன்னிப்பு கேட்ட பிறகும் நீ அவளை அடிக்க கை ஓங்கலாமா? மன்னிப்பு கேளுன்னு. முடியாது. அக்கா போட்டு விடுக்கா. விடு விடு. மன்னிப்பு கேளு. ஸ்ருதி, நீ பண்ண டிராமா போதும். தாலி ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது. மன்னிப்பு கேளு, இல்லன்னா அத்தை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். மன்னிப்பு கேளு. ஆர்த்தி, என்ன மன்னிச்சிரு.